என்னது பீட்சானா நம்ம ஒரு விஷத்தை சாப்பிடுறோமா? அட ஆமாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். ஹாய் எல்லாருக்கும், நான் உங்க ரித்திகா தாஸ். பீட்சா ஒரு வேளை சாப்பாடு தானே நினைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அதுதான் இல்ல, அது ஒரு பயாலஜிக்கல் வெப்பன். அதாங்க உயிரியல் ஆயுதம். இதுவரை உள்ள போதைப் பொருளே ரொம்ப வெற்றிகரமா பீட்சா தான் இருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், ஏன் ஆபீஸ்ல சம்பளத்தை உயர்த்து கொடுக்காம ஃபுட் பார்ட்டின்னு சொல்லிட்டு பீட்சாவை விருந்து வைக்கிறாங்க? குழந்தைக்கு அழுத உடனே பீட்சா கொடுத்தோன்னே எப்படி ஜாலியா அது அதோட அழுகையவே மறந்துடுது. அது ஒரு உலகளவிய அமைதிப்படுத்தியா இருக்கு. அது ஒன்றும் இயற்கையா வரலங்க, செயற்கையா நம்ம வடிவமைச்சதான். நம்ம உணவுத்தோட வடிவமைச்சா அந்த பிளிஸ் பாயிண்ட் தான் அது. கோதுமை, சோடியம், பதைப்படுத்தப்பட்ட பால் எல்லாம் சேர்த்து அது கூட அதிக அளவு ஸ்வீட் கண்டென்ட் இருக்க குளிர்பானத்தை சேர்க்கறதுனால நம்ம மூளையில நிறுத்தை சம்சைகளை மீறும் ஒரு சக்தியை இது கொடுக்குது. நம்மளாம் உணவுன்னு சாப்பிட்டு இருக்கோமே, பீட்சா அது உணவு இல்ல, வேதியியல் பரிசோதனை. உணவு விஞ்ஞானிகள் ஒரு ரகசியம் வச்சிருக்காங்க. அது என்ன தெரியுமா? ரொட்டி நம்ம கண்ணுக்கே தெரியாத உப்பு. ஒரு துண்டு பீட்சால ஒரு பை சிப்ஸ்ல இருக்கிற சோடியத்தை விட அதிக அளவு இருக்கு. இது நம்ம செல்லுல இருக்கிற நீர் இழப்பை உண்டாக்கி தாக்கத்தை தூண்டும். இது அன்செல் மெக்கானிசியம் சொல்லுவாங்க. அது அடுத்த ஆயுதத்தை வாங்க தூண்டுது. இந்த பீட்சா உண்டாக்குன தாக்கத்தை குடிக்க நம்ம அங்க இருக்கிற குளிர்பானத்தை வாங்குறோம். அதுல அதிக அளவு ஸ்வீட் கண்டென்ட் தான் இருக்கு. பீட்சா இருக்கிற மாவு சத்துடன் இந்த ஸ்வீட் கண்டென்ட் இருக்க குளிர்பானத்தை குடிக்கும் போது நம்ம இன்சுலின் அளவு எகிரி போய் வானத்தையே தொடுது. இன்சுலின் அளவு கூடினோன்னு நமக்கு செயற்கையாவே ஒரு பசி உண்டாக்குது. உடனே அங்க விற்கிற டெசர்ட் ஏதாவது சாப்பிடுறோம் வாங்கி. மூணாவது ஆயுதம் சீஸ்ல கேசின்னு சொல்ற புரதம் இருக்கு. மாவு சத்து அப்புறம் ஸ்வீட் கண்டென்ட் ரெண்டும் ஜீரணிக்கும் போது அது கேஷோ மார்பினை உடைக்குது. இது ஹெராயின்னு சொல்ற மூளை ஏற்புகளுடன் இணைக்கும் ஒப்பிலாய்டு பைட்டுகளை. ஆனால் ஹெராயினை விட மிகவும் பலவீனமானது. சுருக்கமா சொல்லணும்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, நம்ம ஒரு விதமான போதையை ஏற்படுத்தும். கொஞ்சம் பீட்சா சாப்பிட்டோன்னு நமக்கு கிடைக்கிறதுல ஒரு சந்தோஷம், அது திருப்தி கிடையாது, அது ஒரு வகையான மயக்கம். உணவு கோமான்னு தற்செயலா நிகழ்வில்லை, அது நாம உருவாக்குனது. வியாபார அம்சம். வியாபாரி அமைப்பு ஏன் தெரியுமா பீட்சாவை உருவாக்குனாங்க? ஏன்னா அது உடல் பருமன், மந்தமான சோம்பேறியா இருக்கிற ஒரு மக்கள் தொகையை உருவாக்குறது. அது கிளர்ச்சி செய்யாம, அதாங்க இந்த விசாரிச்சு பார்க்காம இது என்னது அப்படின்னு யோசிச்சு பார்க்காம அப்படியே ஒரு மகிழ்ச்சியா மந்தமா இருக்கிற மாதிரி ஒரு தொழிலாளர்களை உருவாக்கி தருது. அடுத்த வாட்டி அந்த பீட்சா பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இது உணவா இல்ல நம்மளை கட்டி போடுற ஒரு போதையானு. இப்போ சொல்லுங்க, இது விஷயம் தானே? இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு